நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம வீக்லி அனாலிசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், நேற்றைய தினம் சம் பர்சனல் ஒர்க் காரணமாக வீடியோ போட முடியல நண்பர்களே. இன்றைக்கி தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மார்க்கெட்டில் ஒரு பெரிய மொமெண்டமும் நேற்றுலாம் கிடையாது, சைடுவேஸ் தான். இன்றைக்குமா சைடுவேஸ் தான், சென்செக்ஸோட எக்ஸ்பீரி அப்படிங்கிறதுனால. நாளைய தினம் ஒரு மொமெண்டம், நல்ல மொமெண்டம் இருக்குமா? மார்க்கெட் இன்றைக்கி ஒரு சின்ன சரிவில் இருக்குது. இந்த சரிவு தொடருமா? என்ன மாதிரியான பேனிக் சுச்சுவேஷன் இருக்குது? இந்த வார் டென்ஷன் கொஞ்சம் இருக்குது. இதனால் மார்க்கெட் எந்த மாதிரி இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா டே கேண்டில் நண்பர்களே. இந்த டே கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிருக்கு. 23,827 அப்படிங்கிற லெவலை பிரேக் அவுட் ஆகிட்டு தான் அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டும் மார்க்கெட் நிற்கிது. இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டெய்லியுமே ஒரு பேனிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த வார் டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஒரு ட்ரேடர் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது பெருசாக இம்பேக்ட் மார்க்கெட்டை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் வல்லுநர்களோட கருத்தாகவும் இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலையுமே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஒரு மேஜரான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2-3 லெவலையுமே மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திரும்பியிருக்கு. இந்த லெவலையுமே மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திரும்பியிருக்கு. அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். மார்க்கெட் இங்கேருந்து கீழே போன லெவல்ஸ் மேலே போயிருக்குங்களா, மேலே போயிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திருப்பி மேலே வந்துச்சு. திருப்பி அகைன் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கையும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் நிற்கிது. மார்க்கெட்டுக்கு இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 24,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. 24,200 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,200 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டே கேண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மார்க்கெட் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஒர்க்கிங் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ்லேயே தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சம் ஒரு 500 பாயிண்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட இது 13 நாளுங்கிறது இடையில நிறைய லீவ்லாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாக மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட் நியூஸ் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த பாகிஸ்தான் வார் டென்ஷன்னால மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் இருக்குது. ஏன்னா எஃப்ஐஎஸ் டிஐஸ் 2 நாட்களாகவே பையிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் மட்டும் பையிங்கில் இருந்தாலே மார்க்கெட் ஏறணும். ஆனால் டிஐஎஸும் சேர்த்தே பையிங்கில் தான் இருக்காங்க. ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3 to 4 டேஸாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பையிங்கில் தான் இருக்காங்க ரொம்ப நாளாகவே. டிஐஎஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவரேஜாக பையிங்லேயே வந்துக்கிட்டு இருக்காங்க. பெருசாக எஃப்ஐஎஸ் பை பண்ணும்போது டிஐஎஸ் செல் பண்ணுவாங்க, டிஐஎஸ் பை பண்ணும்போது எஃப்ஐஎஸ் செல் பண்ணுவாங்க. இப்போ எஃப்ஐஎஸும் பை பண்ணுறாங்க, டிஐஎஸும் பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்த ரேஞ்ச் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தான் ஒரு $1 மில்லியன் கொஷின். ஏன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்யூம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஒரு அக்குமுலேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த அக்குமுலேஷன் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்தாலும் மார்க்கெட் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சைட்வேஸில் கண்டினியூஸ் பையிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு நல்ல அக்குமுலேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த அக்குமுலேஷன் நடந்துக்கிட்டு இருக்க இடத்துலேருந்து ஒரு பிரேக் அவுட், எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆனாலும் மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் 24,800 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு அப்சைடு ரேலி வரும். அதே போல் இந்த லோ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, 23,800 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய செல் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சான்சஸ் தான் இருக்கும். ஆனால் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 24,800 அப்படிங்கிற லெவல் தான் மார்க்கெட்டுக்கு இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணி ஆகணும். சரிங்களா? அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியும் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி இந்த எல்லோ ஜோனில் மார்க்கெட் ரிவர்சல் எடுத்திருக்கு. அகைன் மார்க்கெட் இந்த இடத்துல பட்டுட்டு தான் ஒரு பவுன்ஸ் ஆனிச்சு. அகைன் இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் நிற்கிது.
சப்போர்ட் ஜோனை வந்து இந்த ரேஞ்சில் கூட வச்சுக்கலாம். மல்டிபிள் டைம் இந்த இடத்துல இங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு தான் பவுன்ஸ் ஆச்சு. அகைன் இந்த இடத்துல பட்டுட்டும் பவுன்ஸ் ஆகிருக்கு. திருப்பி அகைன் இந்த இடத்துல தான் மார்க்கெட் நிற்கிது. ஒரு பவுன்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனது இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் ஒரு பவுன்ஸ் ஆனிச்சு. இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த லெவலில் அகைன் பட்டுட்டு பவுன்ஸ் ஆச்சு. அகைன் திருப்பி அந்த லெவலில் பட்டிருக்கு. ஒரு பவுன்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஆகிடும். இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் வந்து உடச்சிடும். சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. 24,271 அப்படிங்கிறது இந்த லெவல் இப்போ இருக்கக்கூடிய லெவல் நல்ல சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 52,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். 56,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 57,126 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 59,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும். ஒன்ஸ் மார்க்கெட் 56,000 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 57,000 தான் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 59,000 தான் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. சென்செக்ஸை வந்து பார்த்துடலாம் நண்பர்களே. சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி போலவே தான் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிட்டு இருக்குது. 82,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. 82,000 இந்த ரேஞ்சை வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 80,600 இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 82,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே போனால் 83,764. அதற்கு மேலே போனால் 85,086 அப்படிங்கிற லெவல். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா எந்த பக்கமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பெரிய பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 80,000. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 78,800, 79,000 ரேஞ்சு கூட வச்சுக்கலாம். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 76,000. இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1 ஹவரில் பார்த்தாலும் சைட்வேஸ்லேயே தான் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. சரிங்களா, ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கல. சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் இருக்குது. எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே, தென் ஒரு இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இது ஒரு லிமிட்டடான மெம்பர்ஸ்க்கு மட்டும் நான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொரு 50% இருக்குது. இந்த மந்த்துக்கான ஆஃபர் மாரி நினச்சிக்கோங்க. அந்த இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன் பையிங்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை ஃப்ரீயாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் ஒரே ஒரு டிமெட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ், அந்த டிமெட் கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கணும். நானும் இதே போல் வந்து ஓனாக ட்ரேட் பண்ணணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஓனாக ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணி கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, அதனால் நீங்களும் ஓனாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.